Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by BuyMote. BuyMote online happy shopping. BuyMote e-commerce private limited. மை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாவல் பழம். இவர்களெல்லாம் சாப்பிடவே கூடாது. நாவல் பழம் இவர்கள் தொட்டு பார்க்க கூட கூடாது. மற்றவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பிடலாம். பெயரை கேட்டாலே நாக்கில் எச்சில் ஊறும். குறிப்பாக கோடை காலத்தில் மாம்பழம் நுங்கிற்கு பதிலாக அதிக அளவில் சாப்பிடக்கூடிய பழமாக நாவல் பழம் உள்ளது. இந்த பருவத்தில் சந்தைகளிலும் சாலைகளிலும் நாவல் பழங்கள் ஏராளமாக காணப்படும். இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் அவற்றை விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதனால்தான் இவற்றிற்கு அதிக தேவை உள்ளது. நாவல் பழங்கள் சாப்பிடுவதற்கு சுவையாக இருப்பதும் ஆரோக்கியத்திற்கு நல்லது. பல ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளன. இந்த பழங்களை சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. நாவல் உடலில் உள்ள இரத்த சோகையை நீக்கவும் நாவல் பழம் உதவுகின்றது. நாவல் பழங்கள் நார்ச்சத்து நிறைந்தவை. இது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. கெட்ட கொழுப்பால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த பழங்கள் ஒரு வழி. எடை குறைக்க விரும்புவோருக்கு நாவல் பழங்கள் சிறந்தது. இருப்பினும் இந்த அனைத்து ஆரோக்கிய நன்மைகள் இருந்த போதிலும் சிலர் நாவல் பழங்களை சாப்பிடக்கூடாது. நாவல் பழங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே யாரெல்லாம் நாவல் பழம் சாப்பிடக்கூடாது? நாவல் பழம் அருமையான சீசன் பழம். ஆயுர்வேதத்தின்படி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாவல் பழங்கள் நன்மை பயக்கும். இந்த இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த நாவல் விதை பொடி அல்லது நாவல் பழங்களை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. இருப்பினும் நீங்கள் இன்சுலின் அல்லது நீரிழிவு எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அதை உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைக்கும். அது இரத்த சர்க்கரை குறைக்க ஏற்படுத்தும். நீரிழிவு நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனை பேரில் மட்டுமே நாவல் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவல் பழமும் சாப்பிட்டு மருந்தும் சாப்பிடும்போது லோ சுகர் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மருத்துவரின் ஆலோசனைப்படி நாவல் பழம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போதெல்லாம் பலர் சிறுநீரக கல் பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாவல் பழங்களை தவிர்க்க வேண்டும். உண்மையில் நாவல் பழம் அதிக அளவு ஆக்சலேட் உள்ளது. இது சிறுநீரக கற்கள் பிரச்சனையை அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை இருந்தால் நீங்கள் நாவல் பழங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் தவறுதலாக கூட நாவல் பழங்களை சாப்பிட்டால் உங்கள் பிரச்சனை மோசமடையும். எனவே அப்படிப்பட்டவர்கள் நாவல் பழங்களை சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று ஆரோக்கியமாக வாழவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.